அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்று நான் புதிதாக நமக்கு வாய்த்திருக்கிற முதல்வர் அவர்களுக்கு மனம் கனிந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற புதிய முதல்வர், மிக நீண்ட அரசியல் வரலாறுடைய தலைவருடைய புதல்வர், ஆற்றலும் திறமையும் கொண்ட ஒரு நல்லிளைஞர், நம்முடைய பாராட்டுதலுக்குரிய உயர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக சிறந்த பதவியிலே வருகிறவர்களுக்கு நேரிலே சென்று பூங்கொத்து, பரிசு, மாலை என்றெல்லாம் பலர் மரியாதை செய்வது வழக்கம். நான் 2 காரணங்களால் அவற்றை தவிர்த்திருக்கிறேன். ஒன்று, இயல்பிலேயே எனக்கு உள்ள தயக்கம், ஒரு கூச்சம். எங்கும் அப்படி சென்று ஒரு பழக்கம் எனக்கு இல்லை. இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் கூடுமானவரை நீங்களும் எவ்வளவுக்கெவ்வளவு சந்திப்பதை தவிர்க்க முடியுமோ அவ்வளவுக்கவ்வளவு எல்லோருக்கும் நல்லது என்கிற இன்னொரு விஞ்ஞான பார்வையினாலும் நான் நேரில் சந்திப்பதை தவிர்த்திருக்கிறேன். என்றாலும் மனம் நிறைய நல்வாழ்த்துக்கள். இந்த பதவி உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் அல்ல. பல்வேறு பதவிகளை நீங்கள் ஏற்கனவே பார்த்தவர்கள். ஆனால் நீங்கள் பதவி ஏற்றிருக்கிற இந்த காலகட்டம், தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பு உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற இந்த நேரம் மிகவும் இக்கட்டான ஒரு நேரம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். பிரச்சனைகள் மிகுந்திருக்கிற, சவால்கள் மிகுந்திருக்கிற, எத்தனையோ விதமான நிதிச்சுமை, பெரும் தொற்று, நிர்வாகச் சுமை, இப்படி பல விஷயங்கள் கூடியிருக்கிற போது மக்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சிக்கலான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்த செயல் புரிவது என்பதற்குரிய எல்லையற்ற ஆற்றலும் எல்லையற்ற ஆலோசனைகளும் மிகச்சிறந்த உடல் நலமும் உங்களுக்கு அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் வாழ்த்து. சோதனை மிக்க காலகட்டம் என்பதனால் அஞ்ச வேண்டியது இல்லை என்பது நீங்கள் நன்கு அறிவீர்கள். காரணம், சொந்த வாழ்விலும் பொது வாழ்விலும் பல பிரச்சனைகளை பார்த்து பழகியவர்கள் நீங்கள். இது சோதனை மிக்க காலகட்டம் என்றால் அதுதான் ஒரு தலைவனுக்கு மிகச்சிறந்த தலைவனாக உருவாவதற்குரிய சந்தர்ப்பம் என்று நான் கருதுகிறேன். எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி என்பார்கள். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமை தகுதியை பற்றி ஆராய்கிற போது எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சவால்கள் சங்கடங்கள் அல்ல, சவால்கள் சங்கடங்கள் அல்ல, சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள். நம்முடைய ஆற்றலை காட்டுவதற்கும் திறமையை காட்டுவதற்கும் சாதிப்பதற்குமான அந்த சந்தர்ப்பங்கள் என்று எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் உலக வரலாறுகளில் இடம் பிடிக்கிறார்கள். நீங்கள் புதிய முதல்வர் என்றாலும், புதிய முதல்வர் என்ற வார்த்தை கொஞ்சம் வேடிக்கையானது. பழைய பதவிகள் பலவற்றை நீங்கள் பார்த்தவர்கள் என்றாலும் நான் ஒரு கோணத்திற்காக சொல்லுகிறேன். புதிய முதல்வர் என்பதோடு மட்டும் நின்று விடாமல் புதிய முன்மாதிரி முதல்வர் என்ற இடத்தை அடைவதற்கான மிகச்சரியான வாய்ப்பு இப்போது கனிந்திருக்கிறது. புதிய முதல்வர் என்பது வேறு, புதிய முன்மாதிரி முதல்வர் என்பது வேறு. நான் பிறகு விளக்கி சொல்லுகிறேன். அண்மையிலே ஒரு சிக்கல் நடந்தது. அம்மா உணவகத்திலே ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வு நிகழ்ந்த போது உடனடியாக நீங்கள் அதனை கையாண்டீர்கள். அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பித்தீர்கள். அதுதான் புதிய முன்மாதிரியான முதல்வர் என்பது. இப்போது உலகம் அப்படிப்பட்டவர்களைத்தான் நேசிக்கிறது, அப்படிப்பட்டவர்கள்தான் வேண்டும் என்று கருதுகிறது. எத்தனையோ சிக்கல்கள் வருகிற போது அதை யாரும் இதற்கு முன்பு எப்படி கையாண்டார்களோ அதே போலவே கையாள வேண்டும் என்பது இல்லை. நாம் புதிய முறையிலே பார்க்க வேண்டும் என்பது இன்றைய காலகட்டத்தினுடைய கட்டாயம். நான் உரிமை கருதி
மக்களுடைய சார்பில் ஒன்னிரண்டு கோரிக்கைகள் என்றால் சிக்கலான அல்ல, சில செய்திகளை உங்கள் முன்பு பதிவு செய்ய நான் விழைகிறேன். யார் திறமையோடு வென்று வந்தாலும் பின்னர் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன என்பதை வரலாற்றை நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அந்த அதிகார மையங்களில் செயல்படுகிற மாவட்டங்களிலும் இன்னும் உள்ளூர்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் செயல்படுகிறவர்கள் அந்த அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தினால் அது நாட்டுக்கு நல்லது. அவர்கள் மாற்றி பயன்படுத்துகிற போது அது அவர்களுடைய அடுத்த மீண்டும் பெறுகிற வெற்றிக்கு இடையூறாக போய்விடுகிறது என்பது வரலாறு நன்கு படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். நான் உடைத்து சொல்வதென்று சொன்னால், யார் எப்போது அதிகாரத்தை கைப்பற்றினாலும் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் படுகிற துன்பங்கள் என்பதில் மிகப்பெரிய துன்பம் ஏழை நடுத்தர மக்களுடைய சொத்துக்களில் சிலருடைய கண் பார்வை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏழை நடுத்தர மக்கள் சிரமப்பட வேண்டி இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்குரிய பாதுகாவலராக மாறுகிற போது ஒரு புதிய முன்மாதிரி முதல்வராக உலகம் உங்களை கொண்டாடும் என்பதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். 2, நீங்கள் எல்லா மதங்களுக்கும் நெருக்கமானவர் என்கிற ஒரு காட்சி, எல்லா மதங்களுக்கும் நெருக்கமானவர் என்ற உணர்வு ஏற்படுத்த வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற்றதற்கு 1000 காரணங்கள் உண்டு என்றாலும் உங்கள் இயக்கத்தவருடைய உழைப்பு, உங்களுடைய உழைப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்று 1000 காரணங்கள் உங்கள் வெற்றிக்கு நன்றாக அமைந்திருந்தாலும் கூட அதில் ஒரு ஆழமான ஒரு காரணம் ஒன்று உண்டு, உங்கள் துணைவியாருடைய வழிபாடு. கோயில் கோயிலாக அவர்கள் சென்று கும்பிட்டு அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு நல்லெண்ணம், அவர்கள் மனதில் கனிந்த ஒரு நல்லுணர்வு, அது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பையும் வெற்றியையும் ஈட்டி தந்திருக்கிறது. நான் கூட வேடிக்கையாக என்னுடைய நண்பர்களிடத்திலே சொன்னேன், பேசாமல் இந்து சமயத்துறை அறநிலையத்துறையுடைய அமைச்சராக சகோதரியார் துர்கா ஸ்டாலினை நியமித்தால் கூட தவறில்லையப்பா, ஒரு கோயில் மீது ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று என்னுடைய நண்பர்களிடத்திலே கூட நான் சொன்னேன். நான் ஒரு வேடிக்கைக்குத்தான் சொன்னேன், அவர்கள் இந்த வழிபாட்டில் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். நான் இங்கு முன்வைக்க விரும்புகிற செய்தி என்ன என்று கேட்டால், திருக்கோயிலில் அறங்காவலர்கள் நியமிக்கிற போது சமயப்பற்றும் கடவுள் உணர்வும் உடையவர்கள் ஏற்படுகிற போது, அந்த இடத்தில் உட்காருகிற போது திருக்கோயில்கள் பாதுகாக்கப்படும். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். தங்கள் தந்தையார் முதல்வராக இருந்த காலத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அறநிலையத்துறையை பற்றி ஒரு பேச்சு வந்தது. அந்த காலகட்டத்தில் கியாபே அவர்கள் எப்போதும் வேடிக்கையாக பேசி பழக்கப்பட்டவர்கள். அவர் சொன்னார், தகுதி உள்ளவர்களா பார்த்து அறங்காவலராக நியமிக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். தங்கள் தந்தையார் கேட்டார், தகுதின்னா அது என்ன என்று ஒரு வார்த்தை கேட்டார். அப்போது கியாபே சொன்னார், சாப்பிட்றதுக்கு வசதி உள்ளவர்களா பார்த்து போடணும் அப்படின்றார். இதை குன்றக்குடி அடிகளார் என்னிடத்திலே தெரிவித்தார். அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். வந்து இதை சொல்லி, இந்த சம்பவத்தை சொல்லி சிரித்து கொண்டிருந்தார். இதை எதற்காக சொல்லுகிறேன்? கோயில்களில் சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தை தாண்டி கோயில்கள் மூலமாக நிறைய தர்ம காரியங்கள் நடக்க வேண்டும், நாம் நம்முடைய செல்வத்தை கோயிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பது போன்ற அறங்காவலர்கள் உருவாகிற போது அதற்குரிய ஒரு சிறப்பும் அதற்குரிய ஒரு பெருமையும் தனியாக இருக்கும். நான் வரலாற்றில் ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். மதுரை கோயிலுடைய அறங்காவலராக நம்முடைய கண்ணன் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். 2 ஆட்சி காலத்திலும் அவர்களே நியமிக்கப்பட்டார்கள். டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் 2 காலகட்டத்திலும் அவர்களே நியமிக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? அந்த கோயிலை கண்ணும் கருத்துமாக பார்த்து அந்த கோயிலுக்காக தான் செலவழிக்கக்கூடிய உணர்வுடையவர்களாக அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். அதுபோல மிகுந்த அக்கறையோடு நீங்கள் இந்த சமயம் சார்ந்த நிகழ்வுகளை கையாள வேண்டும் என்பதை நான் அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர் என்கிற உணர்வை மக்கள் மனதில் விதைக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது என்பதை மீண்டும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன்.
நான் மீண்டும் சொல்லுகிறேன், விஞ்ஞான பார்வையுடைய, அதே நேரத்தில் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய, புதிய புதிய கோணத்தில் இந்த தமிழ் மக்களுடைய வளர்ச்சியை சிந்திக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முதல்வராக நீங்கள் வர வேண்டும் என்கிற எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். உங்களுடைய பொறுப்பு உண்மையிலேயே மிக கூடுதல். காரணம், தங்கள் தந்தையார் ஒரு வரலாறு படைத்தவர்கள், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர்களுடைய புதல்வர் என்கிற ஒரு அடையாளம் உங்களுக்கு இருக்கிறது. நிர்வாக திறனிலும் வேறு பல ஆற்றல்களிலும் நீங்கள் அவருடைய வாரிசாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதே காலகட்டத்தில் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த ஒரு அரசினுடைய அந்த வழிமுறையில் நீங்கள் வந்து இப்போது அமர்கிறீர்கள். அண்ணா எதற்காக இதனை தோற்றுவித்தார்? தமிழர்கள் தலை குனியக்கூடாது, தமிழர்கள் தங்களுடைய பழம்பெருமைகளிலிருந்து நிமிர்ந்து அதே நேரத்தில் விஞ்ஞான பூர்வமான பார்வையினை பெற்று இந்த தமிழ் என்கிற உணர்வையும் பெற்று உலகத்தோடு ஒட்டி வாழக்கூடிய ஒரு பெரும் உணர்வையும் பெற்று இந்திய திருநாட்டில் இணைந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு இலக்கணத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்தார்கள். எனவே அவருடைய அரசினுடைய வழி உங்கள் அரசு என்பதையும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி இதற்கெல்லாம் மூலக்கனலாக விளங்கியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை எதற்காக இன்னும் இந்த தமிழ்நாடு நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், அவர் ஒரு உயிர் கனலை ஏற்றி வைத்தார். ஒரு குழந்தை பிறந்தவனும் தொட்டு பார்ப்பார்கள், அதுக்கு ஒரு சூடு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அதுபோல் தமிழருக்கான ஒரு உயிர் கனலை அவர் ஏற்படுத்தி வைத்தார். அது என்ன உயிர் தணல் அல்லது உயிர் கனல்? தமிழன் யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை, யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இல்லை. யாரோ சொல்லுகிற விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய தாழ்ந்த ஒரு இனம் இல்லை தமிழருடைய இனம் என்ற ஒரு உயிர் நெருப்பை, உயிர் தணலை ஏற்றி வைத்தவர் தந்தை பெரியார். அதையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உலகம் எவ்வளவோ மாறி இருக்கிறது, எத்தனையோ விஞ்ஞான மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். எல்லாவற்றையும் திறம்பட செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலின் போது நீங்கள் அதை நிரூபித்தீர்கள். சட்டமன்ற தேர்தலில் அதை நீங்கள் சாதித்து காட்டியிருக்கிறீர்கள். நீங்கள் புதிய முதல்வராக, புதிய முன்மாதிரி முதல்வராக விளங்க வேண்டும் என்பது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.